श्रीमाधवाङ्घ्रिजलजद्वयनित्यसेवा प्रेमा विलासय पराङ्कुशपादभक्तं कामादिदोषहरमात्मपदाश्रितानां रामानुजं यतिपतिं प्रणमामि मूर्ध्नाम् श्रीरङ्गराजचरणाम्बुजराजहंसं श्रीमत्पराङ्कुशपदाम्बुजभृङ्गराजं श्रीभट्टनाथपरकालमुकाब्जपित्रां श्रीवत्सचिह्नशरणं यतिराजमीडे ஸ்ரீமாதவாங்கிரிஜலஜத்வயனித்யசேவா பிரேமா விலாச பராங்குசபாதபக்தம் அப்படின்னு ரெண்டாவது எத்திராஜ விம்சத்தினுடைய ஸ்லோகத்துல நம்மாழ்வார்னுடைய அகலகில்லேன் இறையவென்று அலமேல் மங்கை உரைவாபா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையா என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முடிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்ற ஒரு திவ்யப்பிரபந்தத்தினுடைய ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை ஒத்ததாக அமைந்திருக்கிறது. இது அலமேல் மங்கை உரைமார்பன் திருவடி தாமரைகளை எப்பொழுதும் தொழுகின்ற உள்ளத்தராய் ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்திய சேவா. அப்பேற்பட்ட நம்மாழ்வாருடைய தாழ் பணிந்து உய்யப் பெற்றவர் எதிராஜர். அந்த எதிராஜனுடைய திருவடி தொடர்பால் அடியவர்களுடைய காமக்ரோதங்களை அகற்றுபவர். துறவைகளுக்கு அரசன் எதிராஜன். ராமானுஜன் எதிபதியும் பிரணமாபிமூர்த்தனா அப்படின்னு அவருடைய திருவடி தாளில் தலைமடுத்து வணங்குகிறேன் அப்படின்னு மணவாள மாமனிகள் சொல்றார். ஸ்ரீ ரங்கராஜ சரணாம்புஜ ராஜஹம்சம் ஸ்ரீமத் பராங்குச பதாம்புஜ பிருங்கராஜம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது திருவரங்கம் பொன்னரங்கம் மயலே பெருகும் அப்பேற்பட்ட அரங்கனுடைய திருமாளிகை. ராமானுஜன் அந்த திருமாளிகையில சிறகடித்து உலவும் அன்னம் போன்றவர். ராஜஹம்சம் அப்படின்னு இதுல ஒரு வார்த்தை. திருவரங்கம் பெரிய கோவில் நம்பெருமாளுக்கு திருமாலவன் கவி. அது மாற்றாரின் மாற்றழிக்கும் மாறன் பராங்குசன். அந்த பராங்குசனின் பாதமலலில் தேன் அருந்தும் வண்டானவர் எதிராஜர். பல்கலையோர் தாம் வந்த ராமானுஜன். பொங்கும் பரிவாலே பரமனுக்கு பல்லாண்டு கூறும் தூய வட்டநாதன். மற்றும் வாழ்வெளியால் மந்திரம் கொண்டு எதிரர்களுக்கு யமனாக விளங்கும் பரகாலன் திருமங்கை மன்னன். அப்பேற்பட்ட ஆழ்வார்களுக்கு ஒரு மலர்ச்சியை கொடுக்கக்கூடிய கதிரானவர் இராமானுஜன். மொழியை கடக்கும் பெரும்புகழான் கூறத்தாழ்வான் போன்ற அரிய சிஷ்யர்களை பெற்றவர் பாஷ்யக்காரர். அந்த பாஷ்யக்காரரின் திருவடிகளை உளமாற துதிக்கிறேன் அப்படிங்கிறார். எம்பெருமானார் துறவரம் பூண்டாலும் தன்னுடைய வாழ்க்கையில கண்ணீர் சிந்தினது கூறத்தாழ்வான் பரமபதம் போகும்போது. கூறத்தாழ்வான் போன்ற ஒரு மகானை சிஷ்யராக பெற்றவர் ஸ்ரீ பாஷ்யக்காரர். அவருடைய திருவடி தாமரைகளை வணங்குகிறேன் அப்படின்னு மணவாள மாமனிகள் இந்த ஸ்லோகத்துல சொல்றார்.